பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சகோதரிகள் கூட்டத்தின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நமது இந்த சகோதரிகள் கூட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. மெசேஜ் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலில் வருகிறது. என்னோடு சேர்ந்து என்ற பாடல்களை பாடி தேவனை துதித்து ஆராதனை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களையும் எங்களுடைய ஜெப விண்ணப்பால் ஒவ்வொன்றுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தரப்போகிற தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா, என்னோட வார்த்தைகள் கூட அப்பா இங்கே பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதங்களை பெறத்தக்க அளவுக்கு உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இந்த சகோதரிகள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்று தேவனை பாடுவோம். ஹல்லேலூயா. அபிஷேகித்து அணைப்பவர், ஆறுதலின் நாயகன் நம் தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்து அதை ஓயாமல் முத்தம் செய்வோம். ஹல்லேலூயா. தினமும் அவர் பாதத்தில் அமர்வோம். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நம் தேவன் ஒருவர் தான். அவரை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா.
அவர் வரும்பொழுது நம்மை கைவிடாமல் சேர்த்துக் கொள்கிற தேவன் அவர். அவருக்கால் ஆயத்தமாவும். அவர் வரும்போது நாமும் அவரோடு கூட செல்வோம். ஹல்லேலூயா. இன்றைய ஜெப குறிப்பாக இந்தியாவிற்காக நாம் வாழும் தேசத்திற்கு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் உமாராணி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். தகப்பனையும் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிற ராஜா. நாமத்தில் இதை கேட்டால் அதனை செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் மாறாதவர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. இந்த தேசத்துல இருக்கிற அப்பா 145 கோடி ஜனங்களையும் அப்பாவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எங்க தேசத்தின் எல்லையை சுற்றிலும் உடைய வேலி இருக்கட்டும், உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ தூதர்களை காவல் வைங்க ராஜா. ஆமேன் ஆண்டவரே. ஆளும் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, என் தகப்பனே அப்பா, பிரதமருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதிங்க அப்பா. ஆமேன் ஆண்டவரே. என் தகப்பனை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. அவர் மேலும் உடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தாவை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மாநில முதலமைச்சருக்காய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு முதலமைச்சருக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே. அப்பா, ஞானத்தால நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. என் தேவன் நீங்க அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் என் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் மேலும் உடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த எல்லையை காக்கிற தரைப்படை, விமானப்படை ஆண்டவரே, அப்பா கப்பல் படை, இந்த 3 ஆண்டவரே அப்பா அதிகாரிகளுக்காகவும் அதுல வேலை செய்யற சோல்ஜருக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம், அவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவை சோதரிக்கிற ஆண்டவரே. காவல்துறைக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. காவல்துறையில இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளை ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் மேலும் உடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்க. ஆசீர்வாதமா இருக்கணும் ராஜா. என் தேவனுடைய கரம் ஒற்றுமையா ஐக்கியமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, இந்த லஞ்சம் லாவண்யம் இல்லாதபடி ஒழித்து ஒரு சுத்தமான இந்தியாவா மாற்றுங்க ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. அப்பா, என் தகப்பனே, பெண் பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. என் தேசத்தை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம் தேவன் இன்று நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய நோய்களுக்காகவும் நம்முடைய பலவீனங்களுக்காகவும் சிலுவையில் சுமந்து மரித்த தேவன் நம் தேவன். அவருடைய சொந்த இரத்தத்தின் மூலமாய் நம்மை சொத்தாக வாங்கி கொண்டிருக்கிறார். அவரது பிள்ளைகள் நாம், அவருடைய பிள்ளைகள் என்று உரிமையோடு சொல்லி இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் என்று சத்தமாய் சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா. நேரமும் எவ்வேளையும் இயேசு கிறிஸ்துவில் நாம் களி கூறுவோம். ஹல்லேலூயா.
எப்பொழுதும் தேவனை நினைத்து ஸ்தோத்தரிப்போம். தேவன் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தியரை நாம் இனிமேல் காணாமல் இருப்போம். ஏனென்றால் தேவன் நமக்காய் யுத்தம் செய்த தேவன். ஹல்லேலூயா. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே என் நேசரில் களி கூறுங்கள். நமக்கென்ற மந்திரமும் சூனியும் அணுகாமல் இருக்க தேவன் என்ற சிலுவை மறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக நமது நாட்டிற்காக போராடுகிற இராணுவத்தில் இருக்கிற வீரர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் பியூலா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசப்பா, இந்த வேளையிலும் நோக்கி பார்க்க வந்துள்ளோம். இந்த நாளுக்கு கூட இயேசப்பா ஆர்மிகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசப்பா, இந்த நாட்டிற்காக இயேசப்பா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இயேசப்பா, அவங்க வீடு, அவங்க குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு அங்கே இருக்காங்க. இயேசப்பா, அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அவள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசப்பா, பாதுகாப்பின் கரம் அவர்கள் கூட இருந்து இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசப்பா, பலம் கொண்ட திடமான திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று நீங்க யோசுவா 1:9 சொன்னது போல இயேசப்பா, அவர்களோட கூட இருந்து அவர்களை பாதுகாத்து ஜெயம் கொடுக்க போதுக்காமக்கு நன்றி இயேசப்பா. சமாதத்தின் தேவன் இயேசப்பா, நீங்க இயேசப்பா எல்லா நாடுகளுக்குள்ள இயேசப்பா தலைவர்களுக்குள்ள இயேசப்பா நீங்க ஒரு கிரியை செய்து எல்லா போரும் நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்திற்கு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக அன்பே கல்வாரி அன்பே என்ற பாடலை பாடி தேவன் நமக்காய் மரித்ததை உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. And
நேசப்பட்ட தேவன் அவர். நமக்காய் காயங்கள் ஏற்ற தேவன் அவர். நம்மை அணைக்கும் கரங்களில் ஆணைகளை பாய்ந்த தேவன். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே நம் நெஞ்சம் உருகும். இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு மறுரூபமாக வேண்டும். நதியாய் வாயுதையா
the Lord. அடுத்த ஜெப குறிப்பாக கப்பல் படையில இருக்கிற ஒவ்வொரு விதமான அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சசி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திர ராஜா. கப்பற்படைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, தகப்பனே அதிகாரிகளை நீங்கள் நியமிக்கிறீங்கப்பா இந்த வேலையெல்லாம். அப்பா தகப்பனே நீர் தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, கடலின் சீற்றத்தினால அவர்களுக்கு எந்த தகப்பனே சிராஜா அப்பா தகப்பனே எந்த விதத்திலும் அவர்களுக்கு இந்தபடி காத்துக்கொள்ளுங்க. துஷ்டர்கள் நிமித்தம் எந்த போராட்ட சத்துருக்கள் நிமித்தம் எந்த போராட்டம் இராதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. தகப்பனே நீர் தாமே ஆண்டவரே அவர்களை சுற்றிலும் அக்கினி முதலார்ந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே அவர் குடும்பங்களை பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். உங்கள் கருத்துக்களை கொடுக்கிற சப்பா தகப்பனே உங்கள் கரம் ஆண்டவரே சப்பா அவர்களோடு இருந்து தேசத்துக்காக அப்பா நிற்கிற அவர்களே என் தேவனாய் கர்த்தருடைய கருத்துக்களை கொடுக்கிற நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உங்கள் கருத்துக்களை கொடுத்துட்டே சப்பா நீர் ஆட்கொண்டு நடத்தும் பெரிய காரியம் கேட்க மறந்ததெல்லாம் கொடுத்து ஆசுறது கர்த்தராகிய இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக ஆட்டுக்குட்டியானவராகிய நம் தேவன் நமக்கென்று சிந்திய இரத்தத்தை நாம் அனுபவித்து நம்மளுடைய நோய்களையும் நம்முடைய வாதைகளையும் நம்மிடத்திலிருந்து விலக்க அந்த இரத்தம் வல்லமையுள்ளதா இருக்கிறது. அந்த இரத்தத்தை பற்றி நாம் பாடுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே
கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுவே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அடுத்த ஜெப குறிப்பாக ஏர்ஃபோர்ஸ்க்காக, விமான படையில் இருக்கிற அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சங்கீதா அவர்கள் இணைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பாவுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, இந்த வேலையை கொடுத்தபடியால் நன்றி ராஜா. ஆண்டவரே, விமான படையில இருக்கிற அதை நடத்துகிற ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே அப்பா அதிகாரிகளும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அதுல பணியாளர்களா இருக்கிற அப்பா 1,35,000 மேலான ஆண்டவரே பணியாளர்களை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறதுக்கும் மேலாய் ஆண்டவரே அப்பா அப்பா செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ரிசர்வ் பணியாளர்களை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, ஆவியானவரே அப்பா நீர் அப்படியாய் நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. அப்பா வேலையில இருக்கிற ஆண்டவரே எல்லா அதிகாரிகளையும் ஆண்டவரே அப்பா செய்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிற அவங்களை நீங்க ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதுல அப்பா இருக்கிற ஆண்டவரே தலைவர்களை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தளபதிகளை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. துணை தலைவராய் இருக்கிறவர்களை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. குடும்பங்கள் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். அதுல அப்பா பணியாளர்களாய் வேலை செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்திய தேசத்தை ஆண்டவரே பாதுகாப்பதற்காக நீங்க நியமித்திருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் நீர் ரத்த கோட்டைக்குள்ள மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்திய தேசத்துக்கு எதிராக ஆண்டவரே செயல்படுகிற ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா அந்த அப்பா அதிகாரிகளை கொண்டு நீர் ஆண்டவரே வெற்றிகரமாய் ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்பா நிறைவேற்றுவதற்காக உங்களை சோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னும் ஆண்டவரே அவங்களை பலப்படுத்துங்க, நல்ல தைரியத்தையும் ஆண்டவரே தன்னம்பிக்கையும் ஆண்டவரே விடாமுயற்சியும் தருவீராக தகப்பனே. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆண்டவரே, அந்த வானத்துல நடக்கிற ஆண்டவரே அப்பா 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 இந்த விமான படை காரியங்கள் யாவையும் ஆண்டவரே என் தேவன் வெற்றிகரமாக ஆண்டவரே இந்த இந்திய தேசத்துக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்பா நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே உன் நாமம் மகிமைப்படட்டும் தகப்பனே. நீர் ஆண்டவரே அப்பா அப்பா எல்லாரையும் ஆண்டவரே நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்ததியே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே.
போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஹல்லேலூயா. ஈசோப்பில்லால் கழுவி இன்றே நாம் சுத்தமாக வேண்டும். உறைகின்ற பனி போல தேவன் நம்மோடு இருக்கிறார். வெண்மையாவோம். ஈசோப்பில்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். ஈசோப்பில்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். உறைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால். உறைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால். சென்று சொல்லுவோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அவருடைய சமூகத்தில் நாங்கள் தான் அப்பம். ஹல்லேலூயா. பாவம் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தூபமாய் நறுமணமாய் நாம் துதிகளை செலுத்த வேண்டும். எந்நாளும் எப்பொழுதும் ஆவியில் நிறைந்து அவரை ஜெபத்தோடு நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். எந்நாளும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். எந்நாளும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக நம் மத்தியில் இருக்கும் காவல்துறையினருக்காக, காவல்துறையில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் கௌசல்யா அவர்கள் அழைப்பில் உள்ளார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி இயேசப்பா.
ஆண்டவரே இந்த நாள்ல கூட ஏசப்பா விசேஷமாய் ஆண்டவரே இந்த காவல்துறையில இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் பேர் பேராக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா அவங்க எல்லாம் நல்லா நேர்மையா இருக்கணும் ஏசப்பா. லஞ்சம் வாங்க கூடாதுப்பா. ஆண்டவரே அவங்க துறையில ஏசப்பா அவங்க டியூட்டில அவங்க கரெக்டா வேலை செய்ய நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே ஆண்டவரே நிழலாகிலும் ஏசப்பா அது உன்னை சேதப்படுத்தாது என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறதுப்பா. உம்முடைய வார்த்தையின்படி ஏசப்பா அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பு கட்டளையிடுங்க ஏசப்பா. இந்த போலீஸ் எல்லாம் கூட ஏசப்பா நைட்ல எல்லாம் டியூட்டி போடும்போது கூட ஏசப்பா ஆண்டவரே மனுஷர்களாலும் ஆண்டவரே விபத்துனால எதுவும் ஆண்டவரே பிரச்சனை எதுவும் ஏற்படாதபடிக்கு ஏசப்பா உம்முடைய பாதுகாப்பின் கரம் அவங்களோடு கூட இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு விரோதமாய் அவங்க இருக்காதபடிக்கு உதவி செய்யுங்க. அவங்கள ரட்சித்துடுங்க ஏசப்பா. ஆண்டவரே பெண்கள் ஏசப்பா இன்னும் ஆண்கள் 2 பிரிவினரும் ஏசப்பா காவல்துறையில இருக்காங்க ஏசப்பா. அவங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளை இடுங்க ஏசப்பா. இன்னும் கூட ஏசப்பா அவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே நீர் அவங்களுக்கு கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஆண்டவரே உம்மை பத்தி தெரியணும் ஏசப்பா. ஆண்டவரே ரட்சிப்ப கட்டளை இடுங்க ஏசப்பா. ஆண்டவரே போலீஸ்க்காக ஆண்டவரே இன்னும் விசேஷமா ஏசப்பா ஆண்டவரே எல்லா துறைக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. போலீஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமென். ஆனந்த
எங்களுக்காக மரித்த தெய்வமே, நாம் உம்முடைய பாதத்தில் வந்து இறங்கி இருக்கிறோம் ராஜா. எங்களை சுத்தமாய் கழுவி எங்களை பரிசுத்தமுள்ள மகளாய் மாற்றுங்க ராஜா. அப்பா, உம்முடைய பாதத்தில் சரணடைகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, எங்களுக்காய் நீர் மரித்து, எங்களுக்காய் நீர் உயிர் தெழுந்து, எங்களுக்காய் மீண்டும் வரப்போகிற தெய்வமே, உம்மை நாங்கள் பார்ப்பதில் சந்தோஷம் அடைவோம் ராஜா. அதற்கு ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. எங்களிடத்தில் ஏதேனும் குற்றம் குறைவுகள் இருந்தால் அதை மன்னித்து எங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குறைவுகளை நிறைவாக்கி எங்களை பாவத்திலிருந்து வெளிவர செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நீர் உம் சித்தத்தின்படி எங்களை நடத்த போகிற தயவுக்காக நன்றி. உம் ஆணிப்பட்ட கரங்களினால் எங்களை அணைத்து கொண்டதற்காக நன்றி ராஜா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த ஜப குறிப்பாக குடும்ப புகைப்படங்களை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் சிஸ்டர் ராதா அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க சிஸ்டர் தாரதி அவர்களை அழைக்கிறேன். அல்லேலூயா. துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா. சகோதரி ராதாக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ரட்சித்த தேவன் கர்த்தாவே, அப்பா, அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்பது உமக்கு சித்தமானால் அவர்களை இங்கே ரட்சித்து கொள்ளுங்கப்பா. அந்த குடும்பத்தின் தேவைகளை என் தேவன் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் காக்கப்பட உதவி செய்யுங்க. உடம்புல காணப்படுகிற பலவீனங்களை நீக்கி போடுங்கப்பா. அந்த மகள் வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, தேவனோடு ஐக்கியத்தில் வளர்றது பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. அவங்களுடைய 2 பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த பிள்ளைகளை நீர் உமக்காக தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வாலிபத்தில் தன் இருதயத்தை உமக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டவரே உலகத்தின் கேட்டுக்கு அந்த பிள்ளைகளை தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அவருடைய கணவனையும் உமக்கு சித்தமானால் ரட்சித்து உம்முடைய அன்புக்குள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியா அப்பா, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு தொடர்பு கொள்கிற ஜனங்களும் கொடுத்து கர்த்தாவே அவர்களுக்காக ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பெண்கள் குழுவில் இந்த நாளில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக அவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். நம்ம போன மெசேஜில் சர்வாயுத வர்க்கத்தை பற்றி பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்தாலோ இல்லை கிறிஸ்தவ ஜீவியம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட நம்ம தேவனோடு சரியான தொடர்பு இல்லைன்னு சொன்னால் அந்தகாரத்தின் வல்லமைகள், மனுஷருடைய பொறாமைகள், சூனிய மந்திர கிரியைகளில் நம்ம விழுந்து போயிடுவோம். ஒரு வசனத்தை வாசித்து அதை நம்ம பார்ப்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதைச் செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவர் மூலம் பிதாவாகிய தேவனை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தோமானால் சர்வாயுத வர்க்கமாகிய அந்த ஆயுதம் நம்ம விட்டு போகாது. எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்க முடியும். ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனும் நம்ம பிதாவை மகிமைப்படுத்தாம, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்காம, நம்ம வாட்டுக்கு பணம் வந்தா போதும், புகழ் வந்தா போதும். என்ன கிறிஸ்தவங்களுக்கு இப்போ என்ன ஜபம் தெரியுமா? கஷ்டம் இல்லாமல் வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும், எந்த சூழ்நிலையும் நான் விழுந்து போகக்கூடாது. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இடமில்லாமல் போயிடுச்சு. இப்படியாக நம்ம எந்த நேரமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தோமானால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியின் தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம உலகத்தில் ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு காப்பி பொடி இல்லை, இன்னைக்கு எனக்கு அரிசி வேணும்னு கேட்கவே வேண்டாம். எல்லா தேவைகளையும் அந்தந்த நேரத்தில் வாங்க வைப்பார். அந்தந்த நேரத்தில் நமக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு சந்திப்பார். சரி, இன்னும் ஒரே ஒரு வசனம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனந்திரும்புகிறதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. ஒரு காரியம் நம்ம தப்பா செஞ்சிட்டோம்னா அடுத்த நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பது உண்மையானால் அதை உணர்த்துவார். மகளே, நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி அவர் நம்மளை உணர்த்துவார். கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு திரும்பி வந்துட்டான். ஆனால் அவனுடைய எல்லாம் செலவழிஞ்சு போன பிறகு ஆவியானவர் உணர்த்தினாரு. அவன் மன்னிப்பு கேட்டான், மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே காரியத்தை என்ன துக்கம், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தூக்கு போட்டு சாக போகிறேன், இந்த மனுஷனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லாதபடிக்கு ஆண்டோடைய சமூகத்தில் அடுத்த வசனத்தை வாசிமா. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கேதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆமேன். தேவனுக்கேற்ற துக்கம், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை அறியாமல் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு தெரியாமல் நான் பேசிட்டேன், தெரியாமல் இந்த காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபிச்சு மன்னிப்பு கேட்டோமானால் தெய்வீக சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். அதை மறைச்சி உலகத்துக்கு அதை மறைக்கிறதுக்கு வேற காரியங்கள்லாம் செய்தோமானால் நம்ம சமாதானத்தை நாமளே இழந்து போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு தொழில்துறையில், ஒரு ஊழியத்தில், ஒரு எந்த காரியத்திலையும் சரி வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம ரொம்ப நல்லா பேர் எடுத்துட்ருப்போம், எல்லாருலையும் நல்லவங்களாக இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் வேற யாரையாவது புகழ்ந்துட்டா நம்ம முன்னால் அவ்வளோதான், ஐயோ நம்மளை காட்டிலும் இவங்க நல்லா சொல்லிட்டாங்களே. சவுலை தேவன் தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு ராஜாவா. அவன் ரொம்ப நல்லவன். என்ன செய்வான் தெரியுமா? விக்கிரக ஆவிக்கு எல்லா காரியத்தையும் அவன் பின்பற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப நல்லவனாக இருந்தான் சவுல். திடீர்னு ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் சண்டை வந்த பிறகு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு புகழாரம் சொல்லிட்டாங்க. இந்த சவுலுக்கு வந்துச்சே கோவம். இவ்வளவு நாளும் நான் என்ன உயர்த்திட்டு எல்லாரும் என்ன புகழ்ந்தாங்க, நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு இவனை போய் புகழ்ந்துட்டாங்களேன்னு சொல்லி அவன் மேலே ஒரு பொறாமை வந்துச்சு. இது ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். அடுத்தவங்க மேலே ஒரு பொறாமை. கடைசியில் என்னன்னா தெரியுமா, இந்த சவுல் பொறாமையின் விளைவில் தாவீதை காய்மகாரமாக வெறுத்துட்டு கடைசியில் அவன் முடிவு என்னாச்சு, விக்கிரகாவிட்ட போனான், குறி சொல்கிற பெண்கள்கிட்ட போனான், ஆண்டவர் அவனை விட்டு விலகுனாரு. கடைசியில் ஒரு கம்பியை நட்டு அது மேலே விழுந்து செத்து போயிட்டான். அப்படிப்பட்ட பயங்கரமான முடிவு அந்த மனுஷனுக்கு ஏற்பட்டது. காரணம், தன்னை காட்டு மற்றவங்க முன்னேறக்கூடாது, தன்னை புகழ்றதை விட்டுட்டு மற்றவங்களை புகழக்கூடாதுன்னு மற்றவங்களுடைய பொறாமையின் விளைவு. இன்னொரு காரியம், நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் நமக்கு நாமே மகிமையை செலுத்தி கொண்டு தேவனை மறந்துடுவோம். தேவனை மறந்துட்டு நம்மளையே புகழ ஆரம்பிக்கும் போதும் விழுந்து போகிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆயிடுது. கலாத்தியர் 1:10 மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்தா நம்ம ஊழியக்காரனே கிடையாது. ஆனால் ஒரு கடைக்காரனோ ஒரு தொழில் நிறுவனனோ மனுஷருக்கு நம்ம ஏமாத்த செய்யக்கூடாது, மனுஷருக்கு பிரியமாக நம்ம அவங்க வாழ்ந்தா அவங்க கடையும் நிலைத்திருக்கும், அவங்க புகழும் நிறைஞ்சிருக்கும். ஆனால் ஊழியக்காரன் மனுஷனை பிரியப்படுத்தி ஊழியம் செஞ்சால் விழுந்து போயிடுவோம். விசுவாசிகள் நம்முடைய பாஸ்டருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம ஊழியக்காரவங்களுக்காக நம்ம ஜெபித்தோமானால், இப்போ நம்ம நிறைய காரியங்களை கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்தோமானால் நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாக்கப்படுவார்கள். இதற்கு தான் பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆகமங்களில் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்ப்போம், சிம்சோனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெலிஸ்தியரை முறியடிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அந்த பெலிஸ்தியரில் உள்ள ஒரு பெண்ணையே பார்த்து தான் தாய் தாப்பன்ட்ட போய், எனக்கு இந்த பெண் எனக்கு வேணும்,
இவளை நான் திருமணம் செய்யணும்னு போய் கேட்குறான். அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, நம்ம ஜனத்திலேயே நமக்குன்னு எத்தனையோ பெண்கள் இருக்காங்கப்பா, நீ ஏன் இவங்கள விட்டுட்டு பெலிஸ்திய பொண்ணை போய் பார்க்க போறன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லிட்டான், இவள் என் பார்வைக்கு அழகானவள், கண்ணின் இச்சை. நம்ம ஊழியக்காரவங்களுக்காக விசுவாசிகளுக்காக நாம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே கண்ணின் இச்சை இந்த ஊழியக்காரவங்களுக்கு வரக்கூடாது, விசுவாசிகளுக்கு வரக்கூடாது, என் குடும்பத்தில் உள்ள யாருக்கும் கண்ணின் இச்சை வரக்கூடாதப்பா என்று ஜெபிக்கணும். அதே இதை தாவீது செஞ்சாரு, எல்லாரையும் போருக்கு அனுப்பிட்டாரு. இவர் ரொம்ப என்ன பண்ணாரு, உப்பரிய மேல அப்படியே நடந்துட்டு இருந்தார். நடந்துட்டு இருக்கும்போது அந்த காலத்திலலாம் வீடுகளுக்கு சரியான கதவு இருக்காது, பாத்ரூமுக்கு மேலே அந்த ஷீட் இருக்காது. இவர் பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படி எட்டி பார்த்தாரு, அங்கே ஒரு பெண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் இந்த தேவனுடைய செயல் என்ன ரீசன்னா, தாவீதுடைய மனைவிக்கு குழந்தை இல்லாதபடி கர்த்தர் அவளை சபிச்சிட்டாரு. அதே நேரத்தில் இந்த பத்சேபாலை பார்க்க வச்சு அவளை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கறதுக்காக நியமித்தார். நியமிக்கும் போது அவன் கூப்பிட்டான், அவள் வந்துட்டா. என்னமோ என் புருஷன் போருக்கு போயிருக்கிறாரே, அவருக்கு என்னமோ ஆயிடுச்சாக்கோன்னு நினச்சி பயந்து போய் ஓடி வந்தா. இவன் என்ன பண்ணிட்டான், தேவனுடைய திட்டம் உரியாவை ஆண்டவரே கொண்டிருப்பாரு. ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணிட்டார் தெரியுமா, பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பும் கேட்காம எப்படியாவது இந்த உரியாவை கொன்னுறணும் அப்படின்னுட்டு ஆளை அனுப்பி போரில் முன்னால் நிற்க வச்சு அவனை கொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. 2 சாமுவேல் 11 2 4 வசனம் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நமக்கு கொஞ்சம் தான் நேரம் இருக்குது, அதுக்காக நான் சொன்னேன். நியாயாதிபதிகள் 14 1-4. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். கர்த்தரின் செயல், தாவீதுக்கும் கர்த்தரின் செயல். ஆனா விழுந்து போயிட்டான். புரியுதா ஊழியக்காரங்களுக்கு? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலை அனுமதிக்கும் போது இங்க நடந்தது என்ன, தாவீது உரியாவை கொன்னுட்டான். என்னுடைய திட்டம், புதுசா கல்யாணம் வந்தவங்க குழந்தை இல்லை, ஆண்டவருடைய திட்டம் பத்சேபால் தாவீதுக்கு தான் சொல்லிட்டு, அதனால தேவன் செய்த செயல், இவன் முட்டாத்தனமா உரியாவை கொண்டதன் விளைவு பின்னால பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் பார்வைக்கு இது பொல்லாப்பா இருந்தன் வாழ்க்கையில பலவித போராட்டங்களை அனுபவிச்சான். அதே மாதிரி கடைசியில் சிம்சோன் அதே பெலிஸ்தர் இடத்துல திருப்பி போய் விழுந்து நடந்தது என்ன, 2 தூணையும் அப்படியே பிடிச்சி தானு சத்தான் அவங்களையும் சேர்ந்து நாசமா போயிட்டான். தேவனுடைய செயலை சரியானபடி நடத்தாம அதுல நம்ம விழுந்து போயிட்டோம்னா பேர் கெட்டு போகும். தாவீது மனம் திரும்பி அருமையா மீண்டு வந்துட்டான். ஆனா சிம்சோன் இறந்து போயிட்டான், திருந்தவும் இல்லை. இன்னொருத்தரை பார்த்தோன்னு சொன்னா சாலமோன். வாசிமா 1 ராஜாக்கள் 11 இங்க வந்து சாலமோனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, பெருமை, எல்லாரும் தன்னை புகழ்றாங்கன்னு ஒன்னையும் வாசி. ராஜாவாகிய சாலோமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அவன் கல்யாணம் பண்ணதே யார, பார்வோனின் மகளை. அது பத்தாதுன்னு சொல்லி இத்தனை ஜாதி மக்கள், வேற மதத்தை, வேற தெய்வத்தை வணங்குறவங்கள நேசித்தான். விளைவு, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயப்பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலோமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். பாருங்க, எத்தனை ஊழியக்காரவங்க, எத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்து முஸ்லீம்க்கு முஸ்லீம் மந்திரவாதிகிட்ட போறாங்க, இந்து மந்திரவாதிகிட்ட போறாங்க, வேண்டாத காரியத்தெல்லாம் செஞ்சிடுறாங்க. கடைசியில் சாலமோனுக்கு பட்டியலே பேர் இல்லை, அவனை கிறிஸ்தவ சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டார். ஆனால் அவனை மாதிரி ஆண்டவரால் நேசிக்கப்பட்டு
தாவீதை போல ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. எனக்கு ரொம்ப உத்தமன், அமைதியானவன் என்னெல்லாம் புகழ்ந்தாரு. யார் யார் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா வாழ்றோமோ அவங்க மேலதான் மனுஷருடைய பொறாமை இருக்கும், அந்தகாரத்தின் வல்லமைகளின் இருக்கும். நம்ம அதில் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய மகிமைப்படுத்தி ஆண்டவருக்குள்ள உண்மையான ஊழியக்காரராக மனுஷரை பிரியப்படுத்தாம எந்த சூழ்நிலையிலையும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தோமானால் நம்ம விழுந்து போறதுக்கு சான்ஸே கிடையாது. மற்றபடி நம்ம நிச்சயமா என்ன செய்வோம், மனுஷிகத்துல விழுந்து போயிடுவோம். அதனால தான் ஊழியக்காரவங்களுக்காக எந்தெந்த காரியத்துக்காக எப்படியெல்லாம் ஜெபித்தா நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம்னு சொல்லி இன்னைக்கு பெண்கள் மத்தியில பேசுறோம். நம்ம வீட்டில் உள்ள கணவன் பிள்ளைங்க, நம்முடைய பாஸ்டர், நம்முடைய மற்ற ஊழியக்காரவங்க, கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ தேசங்கள் விழுந்து போகாம இருக்கணும்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஒவ்வொருவரும் எஸ்தர் ராணியை போல ஜெபிக்கணும்.